ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மறுபடியுமாய் இந்த வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாய் எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே இந்த வேதத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தாவே எங்கள் இருதயத்திலே விருப்பத்தை தந்து அதை நிறைவேற்றவும் உம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தீர். தொடர்ந்து இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொள்ள போற காரியங்களிலே இந்த பரிசுத்தாவினுடைய வழிநடத்துதல் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் கேட்கிற எல்லாரையும் ஆண்டவரே உமக்கென்று ஆண்டவரே செயல்படுகிறவர்களாய் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கிறோம். உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஜாயின் பண்ண வேண்டிய எல்லாரையும் எச்சவில்லை ஜாயின் பண்ண தேவன் எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் தந்துருவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே தொடர்ந்து இந்த வேத பாடத்தை நாம் நடத்தவும் அதிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்து வருகிறார். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நாளிலே மத்தேயு எழுதின நற்செய்தியினுடைய 13வது அதிகாரத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிந்த ரொம்ப பரிச்சயமான ஒரு பகுதி. அதுல இருக்கிற உவமைகள் நாம் பலமுறை நம்முடைய வாழ்க்கையிலே படித்ததும் அதை கேட்டதும் நமக்கு உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உவமைகளை என்ன நோக்கத்தோடு கூட அவரை கேட்ட அவரை கேட்ட அந்த கேட்டவர்களுக்கு அவர் என்ன சொன்னார் என்பதை நம்ம சிந்திக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஏற்கனவே போன வாரத்திலே நம்ம பார்த்தது போல அந்த 11, 12ஆம் அதிகாரங்களிலே இயேசு கிறிஸ்து அநேகரோடு கூட அவர் இடைப்படுகிறார். ஒரு சிலர் அவரை ஏற்றுக்கொள்கிறாங்க, ஒரு சிலர் அவரை சந்தேகத்தோடு பார்க்கிறாங்க, ஒரு சிலர் அவரை நிராகரிக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யம் அல்லது பரலோக ராஜ்யம் இல்லாவிட்டால் மேசியாவினுடைய ஆளுகை எப்படி இருக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த யூதர்களுக்கு இது ரொம்ப வித்தியாசமான ஒன்று. இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை அறிவிக்கிறார். ஆனா அவங்க எதிர்பார்த்து எதையுமே அவர் செய்யவில்லை. புரட்சி பண்ணவில்லை, ரோமர்களை எதிர்த்து கலகம் பண்ணவில்லை, திடீர் என்பதாக வந்து அவர்களை அழித்து நிக்கிரகம் பண்ணி போடவில்லை. அதற்கு மாறாக பரலோக ராஜ்யம் வந்து விட்டது, the kingdom of God is at hand, the kingdom of heaven is at hand என்று தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்த இயேசு கிறிஸ்து அவர் செய்கிறது, அவர் சொல்லுகிறது எல்லாமே அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு முற்றிலும் வித்தியாசமாக வேறுபட்டு காணப்படுகிறது. அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன், அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? அவர் வந்து திடீரென்பதாக ஒரு புரட்சியை செய்து ராஜ்யத்தை தங்களுடைய கையிலே கொடுப்பார். இதுதான் கடவுள் தங்களை கொண்டு வைத்திருக்கிற திட்டம் என்று அவர்கள் எதிர்பார்த்து காத்து. ஆனால் இயேசு கிறிஸ்து செய்த காரியங்கள், பரலோக ராஜ்யம் வந்துவிட்டது என்று அறிவித்துவிட்டு குருடரை சுகமாக்குகிறார், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார். அவரை பின்பற்றுகிற கூட்டம் வேதத்தை நன்றாக அறிந்தவர்கள், கற்றவர்கள் கிடையாது. ஆயக்காரர், பாவிகள், ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நடக்கிறது என்பதே புரியவில்லை. ஆனா மத்தேயு அப்படி சீஷன் இப்ப எழுதும் பொழுது அது ரொம்ப அழகா அதை வடிவமைத்து தன்னுடைய நற்செய்தி நூலை எழுதுகிறார். இதைதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 11, 12ஆம் அதிகாரங்கள்ல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கூட்டம், சந்தேகப்பட்ட கூட்டம், நிராகரித்த கூட்டம், இவைகளெல்லாம் சொல்லிவிட்டு 13ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமைகளை அவர் கோர்வைப்படுத்தி எழுதுகிறார். அதுக்காக இயேசு இந்த வரிசையில தான் இந்த ஓமைகளை சொன்னாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. இது பல நேரங்களிலே அவர் பலமுறை சொன்னதாக இருக்கலாம். ஆனா மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல நான் போன வாரமே சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட அவருடைய நூலினுடைய நடுப்பகுதியிலே இதை அழகாக அவர் அமைத்து அதை வைக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
அதுக்கு முந்தின அதிகாரத்துல நம்ம கடைசியா வாசிச்சு முடிச்சோம், 12ஆம் அதிகாரத்துல. அங்க இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரரும் அவருடைய தாயாரும் வெளியே நிற்கிறார்கள். தன்னை சுற்றிலும் ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்குது. அவருடைய சீஷர்கள், அவரை பின்பற்றின ஏழைகள், ஒடுக்கப்பட்ட ஜனங்கள், சுகம் பெற்றவர்கள், சுகம் அளிக்கும்படியாய் காத்திருந்தவர்கள், அவங்கள பார்த்து, இல்லாட்டா அவருடைய உபதேசத்தை கேட்டவர்கள், அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள்தான் என் சகோதரரும் என் தாயாருமாய் இருக்கிறார்கள். So completely he redefines their expectation or their hope. So அவங்களுடைய நம்பிக்கையை முற்றிலுமாக அவர் அதை திரும்ப வரையறுக்கிறதே நம்ம அங்க மறுவரையறை செய்கிறதே நம்ம அங்க பார்க்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொதுவா இந்த ஓமைகளை நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய செய்திய எல்லாரும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சின்ன கதைகளா சொன்னாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து அவங்க புரிந்து கொள்ளணுன்றதுக்காக அதை கதைகளாக சொல்லவில்லை. ஆனா அவர் சொல்லுகிறது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். பரலோக ராஜ்யம் அவங்க எதிர்பார்த்தபடி வரவில்லை, அது வேறு விதமாய் வந்திருக்கிறது. அது எப்படி இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்லி இருக்கிற மத்தேயும் இங்கே குறிப்பிட்டிருக்கிற இந்த ஓமைகள் மூலமாக ரொம்ப தெளிவா அவர் சொல்றாரு. ஆனா அந்த ஓமைகளை அவர் சொல்லுகிறதின் நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லாரும் எளிதா புரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக கிடையாது. புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் மட்டும் புரிந்து கொள்ளும்படியாக அவர் இதை சொல்லுகிறார். இப்ப நம்ம அந்த ஓமைகளை பார்ப்போம். 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல திரளான ஜனங்கள் கூடி வந்ததாகவும், அங்கே இயேசு கிறிஸ்து ஒரு படகிலே உட்கார்ந்ததாகவும் மத்தேயு சொல்றாரு. சொல்லிட்டு நிறைய ஓமைகளை சொன்னாரு அப்படின்னு சொல்லி முதல் ஓமையாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பரிச்சயமான விதைக்கிறவனுடைய ஓமையை அவர் அங்க சொல்றாரு. பொதுவா இந்த ஓமைய நம்ம நிறைய விளக்கங்கள் நம்ம கேட்டிருப்போம். நானுமே இதை குறித்து நிறைய பழைய விளக்கங்கள்லாம் சிந்தித்திருக்கிறேன். ஆனா இந்த பின்னணியில, இந்த கான்டெக்ட்ல பார்க்கும்போது மத்திய இதை குறிப்பிடுகிறதுடைய அல்லது இதை எழுதுகிறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏன் இந்த பரலோக ராஜ்யம் வரும் பொழுது ஒரு கூட்டம் ஏற்றுக்கொள்கிறார்கள், ஒரு கூட்டம் அதை ரிஜெக்ட் பண்றாங்க, ஒரு கூட்டம் அதை சந்தேகத்தோடு பாக்குறாங்க அப்படின்றதுக்கு விளக்கத்தை அவருங்க கொடுக்கிறாரு. இது சொல்ல போனா 11, 12ஆம் அதிகாரங்கள்ல நடந்த சம்பவங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய உரையாடல்கள், இது எல்லாவற்றினுடைய விளக்க உரை, commentary for the 11th and 12th chapters, things that happened and the conversations that Jesus had with people. பரிசேயரோடு பேசுறாரு, சீஷர்களோடு பேசுறாரு, யோவானுடைய சீஷர்களோடு பேசுறாரு, அவங்க அம்மா சகோதரர்கள் நிற்கும் போது அவங்களுக்கு செய்தி சொல்லுகிறாரு. இது எல்லாத்தினுடைய தொடர்ச்சியான விளக்க உரை தான் என்ன அப்படின்னு சொன்னா இந்த 13ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஓமைகள். மத்திய அது அப்படிதான் வடிவமைக்கிறாரு. ஏன் சிலர் ஏற்றுக்கொண்டாங்க, சிலர் சந்தேகப்படுறாங்க, சிலர் நிராகரிக்கிறாங்க? ஏன்னா பரலோக ராஜ்யம் வந்துருச்சுன்ற இந்த செய்தி, இதுதான் நற்செய்தி, இதுதான் விதை. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நான் இந்த விதைக்கிறவனுடைய ஓமையுடைய கதையெல்லாம் முழுசும் சொல்ல விரும்பல, ஏன்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச கதை தான். அதோடைய விளக்கத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல, இந்த பின்னணியில, இல்லாட்ட இந்த கண்ணோட்டத்துல நம்ம அதை பார்க்கலாம். இதுக்கு விளக்கத்தை மட்டும் முதலாவது நான் சொல்றேன். சொல்லிட்டு அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து ஏன் ஓமைகளா சொன்னாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். 18ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். சீஷர்கள் அவர்கிட்ட தனியா கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, எங்களுக்கு இந்த ஓமையுடைய விளக்கத்தை நீ சொல்லும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ ஆண்டவர் விளக்கத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நல்லா கவனிங்க. 19ஆம் வசனம். நம்ம நிறைய நேரம் மிஸ் பண்ற பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை, மெசேஜ் அபவுட் த கிங்டம். நம்ம விதைய நிறைய விஷயங்களுக்கு ஒப்பிடுவோம். எதுக்கு ஒப்பிடுவோம்? அது வேர்ட் ஆஃப் காட்னு சொல்லுவோம். தப்பு இல்ல. ஆனா இயேசு கிறிஸ்து இங்க சொல்றதுனுடைய அர்த்தம், அவர் என்ன அர்த்தத்தை அவர் கொடுக்கிறார் அப்படின்னா, இந்த சீட் என்னது? விதைக்கிறவன் விதைக்கும்படியாக கொண்டு போனான் இல்லையா, அந்த சீட் என்னது? இட் இஸ் தி மெசேஜ் ஆர் த குட் நியூஸ் அபவுட் த கிங்டம். என்ன குட் நியூஸ் அபவுட் த கிங்டம்? கடவுளுடைய ராஜ்யம் வந்து விட்டது.
ராஜ்யம் வந்து விட்டது அப்படின்ற அந்த செய்திய தான் இயேசு கிறிஸ்து இங்க என்ன சொல்றாரு, விதைன்னு சொல்றாரு. ஆனா அந்த மெசேஜ் அபவுட் த கிங்டத்தை நிறைய பேரால புரிஞ்சுக்க முடியல. அதனாலதான் சொல்றாரு, ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல நிறைய பேரால அவரை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல? ஏன் அப்படின்னா, இந்த ராஜ்யத்தின் வசனத்தை அவங்களால என்ன பண்ண முடியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ராஜ்யம் வருகிற விதத்தை அவங்களால புரிந்து கொள்ள முடியல. மெசியானிக் கிங்டம்னா எதெல்லாமோ கற்பனை பண்றாங்க. ஆனா இதுதான் மெசியானிக் கிங்டம், இதுதான் கிங்டம் ஆஃப் ஹெவன் அப்படின்றத அவங்களால புரிஞ்சுக்க முடியல. காரணம் என்ன? அதுக்கு ரீசன் வேற. ஆனாலும் அவங்க புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு கடவுள் அவங்கள கடினப்படுத்தி வைத்திருக்கிறார். அது இன்னொரு பக்கம். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இவங்கதான் யார் அப்படின்னா, வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். அடுத்தது இந்த இன்னொரு கூட்டத்தார குறித்து அங்க சொல்றாரு. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவங்க, அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. ஆனாலும் என்னது, வேறு இல்லாதபடியினால் 21ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான், வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். He is very specifically addressing to their context. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்கோர்ஸ் இன்னைக்கும் நமக்கு இது பொருந்தும், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா ஆண்டவர் இதை சொல்லும் பொழுது அவங்களுடைய சூழ்நிலைக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த பரலோக ராஜ்யத்தை இந்த விதமாக இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த விதமாக சொல்லும் பொழுது, அந்த செய்திய இப்படிதான் பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன செய்தி அது? அன்னைக்கு ஏன் முதல் நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின அவருடைய ஃபாலோவர்ஸ், அவரை பின்பற்றின அவருடைய அடியவர்கள், இல்லாட்டால் அவரை பின்பற்றினவர்கள், அவருடைய சீஷர்கள், முதல் கிறிஸ்தவர்கள், முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் ஏன் அவ்வளவு உபத்திரவப்படுத்தப்பட்டாங்க? ஏன்னா அவங்க சொன்ன செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, கிங்டம் ஆஃப் ஹெவன் ஹாஸ் கம், இல்லாவிட்டால் கடவுளுடைய ஆட்சி தொடங்கி விட்டது, இயேசு கிறிஸ்து ராஜாவாகி விட்டார், எங்களுக்கு இயேசுவை தவிர வேறு ராஜா இல்லை. ரோமர்கள் கிறிஸ்தவர்களை அந்த அளவிற்கு உபத்திரவப்படுத்துவதற்கு காரணம், பர்சிக்யூட் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, என்ன கிடையாது. நம்ம நினைக்கிறோம் இவங்க பரலோகத்துக்கு இயேசு போறதுக்கு வழி அப்படின்னு சொன்னதுனால பர்சிக்யூட் பண்ண இல்ல. அப்படி பேசியிருந்தாங்கன்னா அது பிரச்சனையே அவங்களுக்கு இருந்திருக்காது. அவங்க அந்த பொலிட்டிக்கல் சினாரியோல, அன்னைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலையில சீசரே அரசன் என்று சொல்வதற்கு பதிலாக இயேசுவை ராஜா என்று அறிவித்தார்கள், இயேசுவை ஆண்டவர் என்று அறிவித்தார்கள். பிகாஸ் what they preached and what they practiced was the kingdom of God. கடவுளுடைய ஆட்சியை அவங்க பிரசங்கித்தார்கள், பறைசாற்றினார்கள். கடவுளுடைய ஆட்சியை அவங்க பிராக்டிஸ் பண்ணி காமிச்சாங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்ல. இயேசு கிறிஸ்து எப்படி கடவுளுடைய ராஜ்யம் வந்தது வருகிறது என்று சொன்னாரோ அதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணி காமிச்சாங்க, அதே இதை பிரசங்கம் பண்ணாங்க. They rightly understood the message of the kingdom of heaven. இல்லாவிட்டால் they rightly understood the message of the kingdom. ராஜ்யத்தின் வசனத்தை சரியாக புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டா என்ன வரும்? உபத்திரம் வரும். அப்கோர்ஸ் இன்னைக்கு நமக்கு உபத்திரம் வருமா அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்கிறோம். பெரும்பாலும் சில இடங்கள்ல இந்தியாவில நடக்குது, உபத்திரவங்கள் இல்லை என்று நம்ம சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த வசனத்தை எடுத்து வச்சுட்டு எனக்கு வசனத்தினால உபத்திரம் வந்துருச்சு, அப்கோர்ஸ் நம்ம அதை அப்ளை பண்றதுல தப்பு கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து இங்க ஸ்பெசிபிக்கலி யாருக்கு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இயேசுதான் ராஜா என்று அன்னைக்கு இருந்த பொலிட்டிக்கல் சினாரியோல தைரியமாய் அறிவித்த அவருடைய சீஷர்களுக்கு வர இருக்கிற உபத்திரத்தை சொன்னார். அதனால சிலர் என்ன பண்ணி போட்டாங்க? வழி விலகி போய்விட்டார்கள், இடரடைந்தார்கள். அடுத்தது இன்னொரு இடத்த சொல்றாரு, முள்ளுள்ள இடங்கள். இவங்க யார் அப்படின்னு சொன்னா, வசனத்தை கேட்கிறவனா இருந்தும், இங்கிலீஷ்ல நான் வாசிக்கிறேன், who hears the word but the worries of this life and the deceitfulness of wealth choke it, making it unfruitful. சோ கடவுள் இங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். இந்த ஓமைய ரொம்ப இண்டிவிஜுவலிஸ்டிக்கா நம்ம கொண்டு போயிட்டோம், இண்டிவிஜுவலைஸ் பண்ணிட்டோம். இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நடக்கிற ஒன்றாக நம்ம இத பொதுவா பார்ப்போம். ஆனா இயேசு கிறிஸ்து இங்க எதை மீன் பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த கிங்டம் ஆஃப் ஹெவன்னால அல்லது இந்த மெசேஜ் ஆஃப் த கிங்டம் பரவ பரவ
என்ன நடக்கும் அப்படின்றத அவர் சொல்றாரு. என்ன நடக்கும்? த மெசேஜ் ஆஃப் த கிங்டம் பரவ பரவ அது பலன் கொடுக்கணும், அது ஃப்ரூட் ஈல்டு பண்ணணும். சோ பட் இட் இஸ் அ கிராஜுவல் திங். அது நம்ம நினைக்கிறது மாதிரி, அல்லது யூதர்கள் அன்றைக்கு நினைச்சிட்டு இருந்தது மாதிரி சடனா ஸ்பான்டேனியஸா நடக்கிற ஒன்று கிடையாது. இட் இஸ் அ கிராஜுவல் திங். அதுதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு. எப்படி ஒரு விதை விழுந்து அது கொஞ்ச நாள் ஆகி அது முளைத்து அது செடியாகி அல்லது கொடியாகி அது என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அது கனி தரும். ஸோ கிங்டம் ஆஃப் ஹெவன் அப்படிதான். இந்த மெசேஜ் இந்த ஐடியாஸ் நம்ம சொல்லக்கூடிய அல்லது தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த இந்த செய்தி என்பது கிங்டம் ஆஃப் ஹெவன் வந்து விட்டது. இன்னைக்கு நமக்கு இது பொருந்தும். எப்படி பொருந்தும் அப்படின்னா, when we teach the values of the kingdom of heaven, when we teach the என்னது ideologies of the kingdom of God, கடவுளுடைய ராஜ்யத்தினுடைய இந்த கொள்கைகளை கோட்பாடுகளை நம்ம சொல்லும் பொழுது, இன்னொரு விதத்துல சொல்ல போனா கிறிஸ்டியன் வேர்ல்ட் வியூவை நம்ம சொல்லும் பொழுது, பிப்ளிக்கல் வேர்ல்ட் வியூவை நம்ம சொல்லும் பொழுது, அது எப்படி இருக்கும் அப்படின்னா, உடனே உடனே சடனா ஒரு ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்துடாது. பட் கிராஜுவலி அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அது எப்படி இருக்கும்? நல்ல நிலத்துல விழுந்ததும் கொஞ்சம் இருக்கும், கற்பாறையில விழுந்தது கொஞ்சம் இருக்கும், முள்ளுகளுக்கு நடுவில் விழுந்தது இருக்கும், வழியருகே விழுந்தது கொஞ்சம் இருக்கும். பட் கிராஜுவலா என்ன ஆகும் அப்படின்னா, அது 30, 60, 100மாக அது பலன் தரும். ஆனா பலன் தராம போறதுக்கு காரணம் என்ன அப்படின்றதுதான் ஆண்டவர் இந்த 3 இதுல சொல்றாரு. என்னது? வழியருகே விதைக்கப்பட்டவங்க பலன் கொடுக்காம போனதுக்கு காரணம் என்னது? ஏன்னா அவங்களால இதை புரிந்து கொள்ள முடியல. இது ஸ்ட்ரிக்ட்லி யார குறித்து சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, அப்படி செய்தியை ரிஜெக்ட் பண்ண கூட்டத்தார். பரிசேயர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. பிகாஸ் தேவர் நாட் ஈவன் ரெடி டு என்னது அனலைஸ் வாட் இஸ் கோயிங் ஆன், என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கூட அவங்களால என்ன பண்ண முடியல, அனலைஸ் கூட பண்றதுக்கு அவங்க ஆயத்தமா இல்ல. இவ்வளவு அற்புதங்களை செய்யறாரு, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமேன்னு கூட அவங்க யோசிக்கல. தேவர் என்னது வாலண்டரிலி ரிஜெக்டிங் த மெசேஜ் ஆஃப் த கிங்டம். அவங்க நாங்க எதிர்பார்த்த மாதிரிதான் வரணும், மெஸ்ஸியானா இப்படிதான் இருப்பாரு, ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷன் இருந்துச்சு, அதுபடி இருந்தாதான் நாங்க ஏற்றுக்கொள்வோம். சோ அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு கூட்டத்தார் என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்றுக்கொண்டாங்க, ஏற்றுக்கொள்ள ரெடியா இருந்தாங்க. பட் ஜெப ஆலயத்துக்கு புறம்பே தள்ளின உடனே, அல்லாவிட்டால் அவங்களுக்கு அதனால ஏதோ உபத்திரம் வந்ததுனால யூதர்களுக்கு பயந்து அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னொரு கூட்டத்தார் ஏற்றுக்கொண்டு கொஞ்ச நாள் இருக்கவும் செஞ்சாங்க அப்படின்றது அதனுடைய அர்த்தம். என்னது? ஏற்றுக்கொண்டு கொஞ்ச நாள் இருந்தாங்க, ஆனா என்ன நடந்துச்சா அவங்களுக்கு? பட் த worries of this life and the deceitfulness of wealth, ரெண்டு விஷயங்களை ஆண்டவங்க சொல்றாரு. கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டு. ஒண்ணு worries of this life. ஆண்டவர் நம்ம ஏற்கனவே மலை பிரசங்கத்தை குறித்து பார்க்கும்போது சொன்னோம், எப்படி கடவுளுடைய ராஜ்யத்தை தேடுகிறவன் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி மத்தேயுல மலை பிரசங்கத்துல ஆண்டவர் சொன்ன காரியத்தை நம்ம சிந்திக்கும் போது பார்த்தோம். கடவுளுடைய ராஜ்யத்தை குறித்து சிந்திக்கிற ஒருத்தனுக்கு அவன் கனி கொடுக்கணும் அப்படின்னா, இல்லாவிட்டால் அவன் செய்கிற காரியங்கள், கடவுளுக்காக அவன் செய்கிற பணி, கடவுளுடைய ராஜ்யத்துக்காக அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் கனி கொடுக்கணும் அப்படின்னா, அதை தடுக்கிற ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்துல நெடுகவே இதை சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. ஒண்ணு என்ன அப்படின்னா, the worries of this life. அது ஒருவேளை நம்ம ஓவர் கம் பண்றது நான் ஈஸின்னு சொல்ல மாட்டேன், நம்ம எல்லாருக்குமே அது இருக்குது, worries of this life. ஆனா the worries of this life என்ன பண்ணும் அப்படின்னா, கடவுளுடைய ராஜ்யத்திற்காக நம்மள செயல்பட விடாமல் தடுத்து விடும். worries of this lifeனா என்னது? அதான் இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம் என்று நாளை துணைத்தை குறித்த கவலை. சோ நாளை தினத்தை குறித்த கவலை கடவுளுடைய ராஜ்யத்துக்காக ஒரு மனுஷனை செயல்பட விடாது. ஏன்? கடவுளுடைய ராஜ்யம் என்பது அது நம்ம ஏற்கனவே அதை பார்த்துட்டே வந்துட்டு இருக்கிறோம். அது என்ன? அது கடவுளுடைய ராஜ்யம்ன்றது எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது, அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது? கடவுளுடைய ராஜ்யத்தினுடைய பிரின்சிபிள்ஸ, ஐடியாலஜிஸ நம்ம டீச் பண்றது மூலமா, அதை பிராக்டிஸ் பண்றது மூலமா, பை சர்விங் த டவுன் ட்ரோடன் அண்ட் த ரிஜெக்டட், தாழ்த்தப்பட்ட எளிய ஒடுக்கப்பட்டவங்களுக்கு சர்வ் பண்றது மூலமா. நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த ரெண்டுமே worries of the life. இதையுமே நம்மள செய்ய விடாது. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா,
இந்த உலகத்துக்கு அடுத்த கவலைகள் இருந்துச்சு, இந்த ஜீவனத்துக்கு அடுத்த கவலைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம இதை செய்ய முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு எனக்கு என்ன ஆகும், நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன் இப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு மனுஷனால நிச்சயமாக யாருக்கும் அவன் என்ன பண்ண முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. அதான் இயேசு கிறிஸ்து அடிக்கடி அதை சொல்லுவாரு. ஐஸ்வர்யவானான ஒரு வாலிபன் இருந்தான், வந்தான், அவன்கிட்ட நிறைய இருந்துச்சு, கட்டளைகளெல்லாம் கை கொண்டிருந்தான். ஆனா உனக்கு உண்டானதை எல்லாம் விட்டு தரித்திரருக்கு கொடுன்னு சொன்ன உடனே அவன் வருத்தத்தோடு போய்விட்டான். ஏன்? அவன் கடவுளுடைய ராஜ்யத்தை அடையதான் விரும்பினான், கடவுளுடைய ராஜ்யத்துல பங்கு பெற விரும்பினான். ஆனா அவன் முள்களை போல அது என்ன பண்ணிடுச்சு, அவனை நெருக்கி போட்டுச்சு. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கடவுளுடைய ராஜ்யத்துக்கு பயனற்று போறதற்கு முக்கியமான காரணம் the worries of this life. இன்னொன்னு என்ன பாத்தீங்க அப்படின்னா, deceitfulness of the riches. ஐஸ்வர்யம் தப்பு கிடையாது, ரிச்சா இருக்கிறதா ஆண்டவர் எங்கேயுமே தப்புன்னு சொல்லல. இங்கேயும் அழகா சொல்லி இருக்குது, deceitfulness of the riches. ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம். அது என்ன ஐஸ்வர்யத்தினுடைய deceitfulness of the riches? பணத்தை நான் ஏற்கனவே சொன்னேன், பணம் சம்பாதிக்கிறதோ பணக்காரனா இருக்கிறதையோ வேதம் கண்டிக்கவில்லை. மாறாக வேதம் அதை நம்ம என்கரேஜ் தான் பண்ணுது. அதே நேரத்துல அந்த பணத்தை நமக்கும் இந்த உலக கண்ணோட்டத்துக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் உண்டு. என்னது? அதை ஏற்கனவே பார்த்தோம், சொன்னது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தன் பணத்தின் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அப்படின்னா ஸ்டிஞ்சியா இருக்கிறது. they won't allow their money to என்னது flow. மணி என்ன பண்ண மாட்டாங்க, ஃப்ளோ பண்ணவே விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கல்ச்சர் அது சாபக்கேடான கல்ச்சர். அந்த சொசைட்டியோ அந்த தேசமோ ஒரு நாளும் வளராது. நான் ஏற்கனவே சொன்னேன், என் மணியை நான் 10 தலைமுறைக்கு டெபாசிட் பண்ணி சேர்த்து வைக்கணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னா நான் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துல இருக்கேன்னு அர்த்தம். அதான் இயேசு சொன்னாரு. அந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்ணா, நான் ஒன்று செய்வேன், எனக்கு நல்ல நிலம் விளைந்திருக்கிறது, என் களஞ்சியங்களை நான் நல்லா விளைஞ்சிருக்குது, நான் என்ன பண்ணுவேன், என் களஞ்சியங்களை நான் இடித்து பெரிதாக்குவேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவேன், நாத்துமாவே நீ சந்தோஷமாயிரு, அநேக நாட்களுக்கு உனக்கு என்ன இருக்கும், பூரிப்பாயிருன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவனை பார்த்து சொன்னார், மதிகேடனே, இன்னைக்கு ராத்திரி உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேகரித்த இவைகள் யாருடையதாகும். சோ இததான் வேதம் சொல்லுது. ஒண்ணு நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும், ஆண்டவர் நமக்கு தருகிற ஐஸ்வர்யத்தை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, தரித்திரருக்கு செலவிட வேண்டும். மோர் தேன் தட், அதை எப்பவுமே, அதான் எக்கனாமியோட பிரின்சிபிள், சக்சஸ்ஃபுல் எக்கனாமியோட பிரின்சிபிள் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த நாடு நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, when they allow their money to flow in the society. அதுதான் முக்கியம். இன்னைக்கு நம்முடைய நாட்டுல கூட இந்த கலாச்சாரம் எல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்குது. 10 தலைமுறைக்கு சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம நினைக்கிறோம். சரி, சோ இந்த ஏன் ஆண்டவர் ராஜ்யத்தை குறித்து சொல்லுவார், ராஜ்யத்தின் வசனத்தை இது அவ்வளவு பாதிக்கும்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உண்மையிலே சொல்றேன், கடவுளுடைய ராஜ்யத்தை கொண்டு வரும்படியாக பயன்படுத்துகிற ஒரு மனுஷன், கடவுளுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்கு பங்கு பெறுகிற ஒரு மனுஷன் எப்ப பார்த்தாலும் நாளை தினத்தை பத்தி கவலைப்பட்டுட்டு, எப்ப பார்த்தாலும் இன்னும் நான் எப்படி ஐஸ்வர்யம் ஆகலாம் அதை பத்தி மட்டும் யோசிச்சுட்டு இருந்துட்டு இருந்தான்னு சொன்னா அதுவும் பலனற்று போய்விடும். பலனற்றுனா என்ன அர்த்தம்? குட் ஃபார் நத்திங். அவனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை அது என்ன பண்ணுமா, 30, 60, 100 பலன் தரும். ஸோ தட் இஸ் கிங்டம் ஆஃப் ஹெவன் அப்படின்றத, அந்த மெசேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை, ஆதி கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. அவங்க they declared Jesus as the king, கிறிஸ்துவை அரசராக அறிவித்தார்கள். அதோடு நிறுத்தவில்லை. அந்த அரசர் எப்படி இந்த உலகத்துல ஊழியம் செஞ்சாரோ, சர்வ் பண்ணாரோ, அதே மாதிரி அவங்க சர்வ் பண்ணாங்க. that brought the kingdom, that was the reason for the expansion of the kingdom. சரி, அப்போ மொத்தத்துல ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன் சிலர் ஏன் செய்தியை ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன, அவங்களுக்கு
ஏற்றுக்கொள்றதுக்கு மனசே இல்ல. சிலருக்கு ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமும் ஏன் விலகி போறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? காரணம் என்ன? உபத்திரவம். மேபி யோவானுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா 11ஆம் அதிகாரத்துல அங்க கொண்டு போய் சிறையில அடைத்த உடனே அவனுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு இல்லையா? சில நேரம் உபத்திரவங்கள் வழியா போறவங்களுக்கு தான் அது தெரியும். நம்ம நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால நமக்கு அது தெரியல. ஆனா பெர்சிக்யூஷன் ஜெயில கொண்டு ஒரு 10 நாள் ஆண்டவருடைய வசனத்தை ப்ரொக்ளைம் பண்ணதுக்காக போட்டாதான் நமக்கு என்ன தெரியும். சந்தேகம் வரும். உண்மையிலேயே ஆண்டவர் ஏன் எனக்கு இதை அனுமதித்தாரு? உண்மையிலேயே நான் கடவுளுடைய ராஜ்யத்துக்குள்ளதான் இருக்கிறேன்னா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம், இந்த கேள்விகள் எல்லாம் என்ன செய்யும்? வரும். அது வரும் பொழுது அவங்க விலகி போறாங்க. இன்னொரு கூட்டம் ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இந்த வாழ்க்கையை குறித்த கவலை, இல்லாவிட்டால் எதிர்காலத்தை குறித்த கவலை. சரி, சோ அப்போ ஆண்டவர் முதலாவது இந்த ஓமையை சொல்றாரு. ஆனா இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த ஓமையை சொல்லிட்டு அர்த்தத்தை நம்ம பார்த்துட்டோம். ஓமையை சொல்லிட்டு முடிச்ச உடனே சீஷர்கள் கேக்குறாங்க. முதல் கொஸ்டின் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. இங்கே அவர் என்ன சொல்றாரு? பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை, the secrets of the kingdom of heaven. இது ஏன் சீக்ரெட்ஸ் சொல்றாரு? கிங்டம் ஆஃப் ஹெவனுக்கு அப்படி என்னப்பா சீக்ரெட் இருக்குது? ஏன் அப்படின்னா, இட் வாஸ் பஸ்லிங் டு தம். அவங்களுக்கு ரொம்ப எப்படிதான் இருந்துச்சு? புதிதா தான் இருந்துச்சு. கிங்டம் ஆஃப் ஹெவன் அப்படின்னா அவங்க எதிர்பார்த்தது கம்ப்ளீட்லி டோட்டலி டிஃபரெண்ட். பட் இப்போ நடந்துட்டு இருக்கிற காரியங்கள், கிங்டம் ஆஃப் ஹெவன் வந்துடுச்சுன்னு சொல்லி அறிவித்துட்டு நடந்துட்டு இருக்கிற காரியங்களை பார்த்தா அது டோட்டலி எப்படி இருக்குது? டிஃபரெண்டா இருக்குது. சோ அது உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, சீஷலப்பா சொல்றாரு. ஆனா அவங்களுக்கு அருளப்படவில்லை. ஏனென்றால் அழகா சொல்றாரு ஒரு விஷயத்த 12ஆம் வசனத்துல, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முக்கியமா கடவுளுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை இன்னைக்கு எவ்வளவோ காரியங்கள் சொல்லப்படுது. பைபிள் உலகத்திலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டு அதிகமாக அச்சிடப்படுகிற ஒரு புஸ்தகம், நமக்கு நல்லாவே தெரியும். உலகம் ஃபுல்லா அது ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குது. பைபிள் எல்லாருக்கும் ஈஸியா அவைலபிளா இருக்குது. ஆனா எல்லாராலையும் ஏன் இத என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல, புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். அது என்ன உள்ளவன் எவனோ? ஆண்டவர் எப்பவுமே என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, நம்முடைய சின்ன சின்ன விஷயங்களை, ஸ்மால் எஃபர்ட்ஸ், ஸ்மால் என்ன சொல்றது, விருப்பங்கள், டிசைர்ஸ், இததான் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா அதை பெருக பண்ணுகிற ஆண்டவர். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் எல்லாருக்கும் வாய்ப்புகளை கொடுக்கல நம்ம சொல்ல முடியாது. ஆனா அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ளுகிறதை பொறுத்துதான் இருக்குது. இந்த சீஷர்கள் அவங்களுக்கு ரொம்ப ஒன்றும் பைபிள்லாம் தெரியும், ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் என்ன பண்ணாங்க? தே ஃபாலோடு ஹிம். அவரை கூப்பிட்ட பொழுது அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு இது தெரியல, மெஸ்ஸியா யாரு அப்படின்ற ஃபுல் பிக்சர் ஒன்றும் அவங்களுக்கு கிடைக்கல. மத்திய இதை எழுதும் போது ஒருவேளை மத்திய ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள வந்துட்டாரு. ஆனா மத்திய அவரை பின்பற்றும் பொழுது அவருக்கு என்னதான் தெரிஞ்சிருக்கும்? ரொம்ப அவரை பத்தி கொஞ்சம் கம்மியா தான் தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் ஹி ஃபாலோட். உள்ளவன் எவனோ, கொஞ்சத்துல இருந்த அந்த விஷயத்த ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவர்களை கொண்டு உலகத்தையே மாற்றினார். உலகத்தின் சரித்திரத்தை அவர் மாற்றினார். நல்லா கவனிச்சு பாருங்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். ஆனா அந்த டிசைர் இல்லாதவன், அந்த விருப்பம் இல்லாதவன், கடவுளுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த, அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, ராஜ்யத்துக்கு மேல முதலாவது கடவுளுடைய ராஜ்யம் அப்படின்னு தேடுறவனுக்கு அது கிடைக்கும். கடவுளுடைய ராஜ்யத்தை முதன்மைப்படுத்துகிறவனுக்கு தான் என்ன பண்ண முடியும்? கடவுளுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை அவனால புரிஞ்சுக்க முடியும், அவனால அதை செய்ய முடியும். அடுத்து முக்கியமா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மத்தேயு 14ஆம் வசனத்துல, ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. காதார கேட்டு உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டு மறியாதிருப்பீர்கள், கண்களினால் காணாமலும், 15ஆம் வசனத்துல காதுகளினால் கேளாமலும், இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும், நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுந்திருக்கிறது,
காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. ஏசாயா தீர்க்கதரிசினாலே சொல்லப்பட்டவைகள் இவர்களே நிறைவேறுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ ஏன் ஓமைகளா பேசுறாரு அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பகுதி எங்க இருக்கு அப்படின்னா ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல இருக்குது. ஏசாயா 6ஆம் அதிகாரம் நமக்கு முக்கியமான ஒரு சாப்டர். ஏன்னா ஏசாயாவோடு கூட கடவுள் தரிசனம் கொடுத்து அவனை அவருடைய ஊழியத்திற்காக தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்காக அழைத்த அந்த பகுதி. அந்த பகுதியிலே அவரை அழைக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த அழைத்ததெல்லாம் நமக்கு தெரியும். பொதுவா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, கடவுள் அழைக்கிறாரு அப்படின்னா அது ஏதோ பெரிய ஒரு காரியத்துக்காக, பெரிய காரியத்துக்காக தான். பட் இங்க பாத்தீங்கன்னா டோட்டலி எ டிஃபரெண்ட் திங். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஏசாயா என்ன சொல்லிட்டாரு? யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் அப்படின்ற அந்த கேள்விக்கு இதோ அடின்னு இருக்கிறேன், என்னை அனுப்புன்னு சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறம் அவர் போய் சொல்ல வேண்டிய என்னத்த சொல்லணும் அப்படின்னா, அவர் சொல்ல வேண்டிய செய்தி என்னது? அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல. அந்த செய்தி என்னது? இட் இஸ் நாட் ஈஸி என்ன, அல்லது என்ன சொல்றது, கேட்சியா இருக்கக்கூடிய, கவர்ச்சிகரமா இருக்கக்கூடிய செய்தி அல்ல. அந்த செய்தி ரொம்ப என்னது, அந்த செய்தியை தான் இயேசு கிறிஸ்து இங்கேயும் சொல்றாரு. என்னது அது? நீ போய் என்ன சொல்லு 9ஆம் வசனத்துல, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். அதை தொடர்ந்து வாசிப்போம். ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பலமுறை, நம்ம இயேசு கிறிஸ்து ஒரு வசனத்தை மட்டும் அங்க சொல்லியிருந்தாலும் அல்லது மத்திய அதை குறிப்பிட்டிருந்தாலும், யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஹோல் பிக்சர், ஸ்கிரிப்சரல் பேசேஜோட பின்னணியோட அந்த பிக்சர் அவங்க மைண்ட்ல இருக்கும். இயேசு இதை சொல்லும் பொழுது அந்த பிக்சரை மைண்ட்ல வச்சுதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அப்போ ஏசாயா கேட்கிறார் 11ஆம் வசனத்துல, அப்பொழுது நான் ஆண்டவரே எது வரைக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர், பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்திர வெளியாகி கர்த்தர் மனுஷரை தூரமாக விலக்குவதனால் தேசத்தின் நடுமயம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்குமே. நமக்கு நல்லா தெரியும் இது எதை குறித்து சொல்றாரு அப்படின்னா, பாபிலோனியன் எக்ஸைல், பாபிலோனுடைய சிறையிருப்புக்கு இவங்க போறது குறித்து சொல்றாரு. ஆனா 13ஆம் வசனத்துல, ஆகிலும் அதில் இன்னும் 10ல் ஒரு பங்கு இருக்கும், அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தா இருக்கும் என்றார். நல்ல கவனிங்க, இது என்ன சூழ்நிலையில சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செஞ்சு அவருடைய கட்டளையில கை கொள்ளாதனால தேவன் அவங்க மேல தம்முடைய நியாய தீர்ப்பை கொண்டு வருகிற ஒரு சூழ்நிலையை குறிக்கிறது. சோ ஏசாயாவுடைய ஊழியம் என்ன அப்படின்னா, அவங்கள செய்திகள் நிறைய சொல்றாரு, தீர்க்கதரிசன செய்திகள் நிறைய சொல்றாரு. ஆனா அவருடைய ஊழியம் என்ன அப்படின்னா, இவங்க கண்களை அந்தகாரப்படுத்தி மூடி போடுவது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் சொல்ற செய்தியை அவங்க என்ன பண்ண போறது இல்ல, கேட்க போறது இல்ல. அதுதான் அதனுடைய அர்த்தம். கேட்கறதுக்கான மனநிலையில அந்த தலைமுறை இல்லை. இது ஒரு வித்தியாசமான இல்ல கஷ்டமான ஒரு டாஸ்க். நீ போ, நான் உனக்கு நல்ல என்ன பண்ணுவேன், ரெஸ்பான்ஸ் தருவேன் அப்படின்னா ஓகே, நல்லா இருக்கும். பட் நீ போ, அவங்க கண்களை மூடி போடுறதுக்கு நீ போ, அவங்க கேட்டாலும் அவங்க உணர்வு இல்லாமல் ஆக்குறதுக்கு நீ போ அப்படின்னு சொல்றது ரொம்ப கஷ்டமான டாஸ்க். பட் ஏசாயா வந்து சொன்னதை கேட்டு என்ன செய்யறாரு? போறாரு. போனதுக்கு அப்புறம் சொல்றாரு, கடைசியில அதுக்கு முடிவு என்ன வரும்? எக்ஸைல். பட்டணங்கள்லாம் என்ன ஆயிரும்? மனுஷ சஞ்சாரம் இல்லாம பாழாகி பூமி அவாந்திர வெளியாகி எல்லாம் வெறுமையாக்கப்படும். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாம் போனதுக்கு அப்புறம் அவைகளின் அடிமரம் இருப்பது போல் அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தா இருக்கும் என்றார்.
நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை ஓமைகளுக்கு பத்தின வசனத்துக்கு விளக்கத்தை சொல்லும் பொழுது, அதுவும் விதைக்கிறண்டே ஓமையை சொல்லிட்டு அதுக்கு சீஷர்கள் அர்த்தம் என்னன்னு கேட்கும் போதுதான் என்ன சொல்றாரு, அத அந்த ஏசாயாவினுடைய அவனை அழைக்கும் பொழுது அவன் கொடுக்கிற செய்தியை இவங்க ரிஜெக்ட் பண்றாங்க. எப்படி ரிஜெக்ட் பண்றாங்கன்றத சொல்றாரு. சோ ரிஜெக்ட் உன்னுடைய செய்தி என்ன பண்ணுவாங்க, நிராகரிப்பாங்கன்னு சொல்லி அவன் அனுப்புறாரு. ஆனா அதுக்கு நடுவுலையும் ஆண்டவர் ஒரு ஹோப்பை கொடுக்கிறார், ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். என்ன நம்பிக்கை? அதுதான் 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அடிமரம் பரிசுத்த வித்தா இருக்கும். அதோட முடியாது. அவனுடைய நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு என்ன நடக்கும்? மேபி நீங்க அதுக்கு இடையில உள்ளதெல்லாம் வாசிச்சுக்கோங்க. 11ஆம் அதிகாரம், ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். சோ நல்ல கவனிங்க. இந்த ஓமைகளோடு கூட, ஓமைகளோலதான் ஏன் நீர் பேசுறீர் அப்படின்னு கேட்கிற அந்த கேள்விக்கு இயேசு கிறிஸ்து சொல்ற பதில் என்ன அப்படின்னா, ஏசாயாவினுடைய ஊழியத்தை சொல்றாரு. ஐ ஹவ் கம் டு டூ த சேம் கைண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி. ஆனா ஏசாயாவால சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக நான் வந்திருக்கிறேன். அதான் அதனுடைய அர்த்தம். மற்றவை அப்படிதான் அதை பாக்குறாரு. ஏசாயாவினால் உரைக்கப்பட்டது நிறைவேறுகிறது. இப்போ எப்படி நிறைவேறுது? அவங்களும் உணர்வில்லாம இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவும் இவ்வளவு அற்புதங்களை செய்தும் அன்றைக்கு இருந்த அந்த சந்ததி உணர்வில்லாத சந்ததியா இருந்துச்சு. ஆனாலும் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து துளிர் தோண்டின அந்த துளிர் என்ன செய்யும்? அது கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றும். அதன் மூலமாய் கடவுளுடைய ராஜ்யம் வரும். அதன் மூலமாய் மெஸ்ஸியாவுடைய ராஜ்யம் வரும். அந்த ராஜ்யம், அது 11ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த ராஜ்யம் என்றென்றேக்கும் நிலைத்திருக்கிற ஒரு ராஜ்யம். பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கிற 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த ஓமைகள் யாருக்கு புரியாது அப்படின்னு சொன்னா, இந்த சந்ததிக்கு புரியாது. ஒருவேளை இன்னைக்கும் இது பொருந்தும். நான் ஏற்கனவே இது எப்படி அப்ளிகபிளா இருக்கும்னு சொல்லி சொன்னேன். இன்னைக்கும் அப்ளிகபிளா இருக்குதுன்றத சொன்னேன். ஆனால் இது ஸ்பெசிபிக்கலி அதை முதலாவது கேட்ட அந்த யூதர்களுக்கு அது டைரக்ட்லி அப்ளிகபிள். எப்படி டைரக்ட்லி அப்ளிகபிள்? அந்த சந்ததி, அதுலதான் பெரிய ஒரு ஷிஃப்ட் வருது. நல்லா கவனிங்க. அங்க ஒரு பெரிய ஷிஃப்ட் வருது. அது வரைக்கும் யூத ஜனங்கள் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க? எல்லாம் எங்க மூலமா தான் கடவுளுடைய திட்டம். உண்மைதான். இயேசு கிறிஸ்துவும் அவங்களதான் வந்தாரு. ஆனால் இப்பொழுது கடவுளுடைய ராஜ்யம் எங்க போகுது அப்படின்னு சொன்னா, ஆயக்காரர், பாவிகள், ஏன் நூற்றுக்கு அதிபதி, புற இனத்தார். ஸோ கிங்டம் ஆஃப் காட் அல்லது கிங்டம் ஆஃப் ஹெவன்றது வாஸ் மூவிங் ஃபார்வர்ட் இன் அ டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் வே. அததான் ஆண்டவர் இங்க சொல்றாரு. ஏன்னா இதுதான் ஆண்டவருடைய திட்டம். இது ஏதோ புதுசு கிடையாது. பட் ஏன் இவங்களால புரிஞ்சுக்க முடியல? பிகாஸ் they were not ready to accept the message of the kingdom. ஏன் மெசேஜ் ஆஃப் த கிங்டம்ன்றது என்னது? ஆண்டவருடைய திட்டம் முதல்ல இருந்து அந்த கிங்டம் அப்படின்றது இட் இஸ் ஃபார் ஆல். அதனால நம்ம புரிஞ்சுக்கணும். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணும் பொழுதே ஆண்டவருடைய வாக்கு திட்டம் என்னது? உனக்குள் ஆல் நேஷன்ஸ் வில் பி பிளெஸ்ட். ஸோ இதை மறந்தே நம்ம போகக்கூடாது. அவங்க மறந்துட்ட விஷயம் அதுதான். எதுக்காக நான் உன்னை சூஸ் பண்ணேன்? நீ ஒரு மாடல் நேஷனா இருக்கணும். உன் மூலமா எல்லா தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். அதுதான் நோக்கம். இன்னைக்கும் யூதர்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இங்கே பைபிள் ஸ்டடிலேயே சொல்லியிருக்கிறேன். ஒருத்தர்கிட்ட ஒரு ஜூட்ட போய் கேட்டாங்களா, ஒரு ஜூவே சொன்னாரா, என்ன சொன்னாரா, நாங்க சைனாக்கு போனா நாங்க 9 ஜூஸ் போனோம்னா நாங்க வேணா 9 சினகாக் வைப்போம். ஆனா அந்த 9 சினகாக்லயே நாங்க 9 பேரும் தான் இருப்போம். ஆனா அதே சைனாவுக்கு ஒரு கிறிஸ்டியன் மிஷினரி போனா அந்த சைனாவில் உள்ள நூக்கன் காணருக்குள்ளேயும் அவன் ஒரு சர்ச்சை கட்டுறதுக்கு பிரயாசப்படுவான். காரணம் என்ன தெரியுமா?
யூதர்களால இன்னும் புரிந்து கொள்ள முடியாத விஷயம் என்னது? கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் ஃபார் ஆல். தேவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள, இறையரசுக்குள்ள எல்லாரையும் கொண்டு வர விரும்புகிறார். அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு, அதான் அவருடைய திட்டம் என்பதை அவங்களால புரிஞ்சுக்க முடியல. இயேசு கிறிஸ்து, இன்னைக்கும் நிறைய கிறிஸ்டியன்ஸ் அப்படிதான் இருக்காங்க. இயேசு கிறிஸ்து காலத்திலயும் அப்படிதான் இருந்தாங்க. பரிசேயர் சொன்னாங்க, இல்ல இல்ல அது எங்களுக்குரியது. சதுசேயர் சொன்னாங்க, இல்ல அது எங்களுக்குரியது. எஸ்என்எஸ் ஒரு குரூப் இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க எங்களுக்குரியது. ஜெலாட்ஸ் சொல்லக்கூடிய தீவிரவாதிகள் அவங்க என்ன சொன்னாங்க, இல்ல இல்ல இட் பிலாங்ஸ் டு அஸ். இன்னைக்கு நம்ம சொல்றது மாதிரிதான் நிறைய கூட்டத்தார் சொல்றாங்க இல்லையா, நாங்க தான் அது, நாங்க தான் அந்த அங்க போவோம், எங்களுக்கு தான் அது பரலோகம், எங்களுக்கு தான் கடவுளுடைய ராஜ்யம், எங்களுக்கு தான் 1000 வருஷ அரசாட்சி. ஆனா அன்று இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சொல்ல விரும்புற விஷயம் என்ன அப்படின்னா, கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் ஃபார் ஆல். அதனாலதான் அது எப்படி இருக்கும், அந்த செய்தி எல்லாருக்கும் போகும். அது வழி அருகே விதைக்கப்படும், அது முள்ளுள்ள இடத்துலயும் போகும், அது கற்பாறையிலையும் இருக்கும். சோ இந்த பூமியில இருந்து நம்ம கற்றுக்கொள்ற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சீடை விதைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கிங்டம் ஆஃப் காட பத்தின அந்த ஐடியாஸ், அதான் சீடு. நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம், நம்ம வந்து என்னது, சீடை வந்து சீடே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு என்ன ஆயிட்டு அப்படின்னு சொன்னா கரப்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம சொல்ற காஸ்பல் என்னது, இன்னைக்கு நம்ம நினைக்கிற சீடு என்னது, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டா செத்ததுக்கு அப்புறம் பரலோகத்துக்கு போலாம். we have totally twisted the gospel. இல்லாட்டா என்ன சொல்லலாம் அப்படின்னா, narrowed the gospel. of course இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற ஒருத்தன் மரித்த அடுத்த நிமிஷமே அவன் இயேசுவோடு கூட இருப்பான். அது நமக்கு தந்திருக்கிற நம்பிக்கை. அது இல்லைன்னு நான் சொல்லல, வேதம் அதை சொல்லவும் மறுக்கவும் இல்லை. ஆனா we have narrowed down the gospel. gospel அப்படின்றது ராஜ்யத்தின் செய்தி. it is a message about the kingdom. it is the message about God becoming king. it is the message about Jesus becoming the king or the என்னது, லார்ட் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த். பரலோகத்துக்கும் பூமிக்கும் அவர் ஆண்டவராக மாறிட்டார் என்பதுதான் செய்தி. சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் என்ன செய்தி, சுவிசேஷத்தினுடைய செய்தி. இந்த செய்தி இல்லாம போறதுனால நீங்க நம்ம என்ன நினைக்கிறோம், சுவிசேஷ ஊழியம் இல்லாட்டா தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அந்த செய்தி அப்படின்றத என்ன நினைக்கிறோம், பரலோகத்துக்கு போறதுக்கு ஒருத்தருக்கு வழி காட்டுறது தான் அது நினைக்கிறோம். நோ, இட் இஸ் பிரிங்கிங் every sphere of life, every sphere of the society, every sector of the society under the lordship of Christ. இதுதான் கிங்டத்தோட செய்தி. இதை நம்ம கிறிஸ்தவங்க புரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களா. ஒரு காலத்துல மிஷினரிகள் முழுமையா புரிந்து கொள்ளாவிட்டால் கூட அவங்களால சாதிக்க முடிந்ததுக்கு காரணம் இதுதான். இன்னைக்கு அதை நம்ம இழந்து போனதுனாலதான் இன்னைக்கு பலனற்று இருக்கிறோம். 30, 60, 100 நம்மளால பலன் கொடுக்க முடியவில்லை. இந்தியாவில கிறிஸ்தவம் வந்து 2000 வருஷங்கள் ஆகியும் 40 வருஷ தீவிர மிஷினரி பணிக்கு அப்புறமும் இந்தியா எப்படி ஷேப் ஆயிட்டு இருக்கு, இன்னைக்கு வேற ஐடியாலஜிஸ்க்கு எப்படி ஷேப் ஆயிட்டு இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய தேசத்தினுடைய நிலைமை காரணம் என்ன, why they are shaping us, why they are shaping our education system. ஏன் காரணம் என்ன, மிஷினரிஸால உருவாக்கப்பட்ட, மிஷினரிஸால ஷேப் பண்ணப்பட்ட எஜுகேஷன் சிஸ்டம். எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும். அந்த சிஸ்டம் இன்னைக்கு எப்படி ஆயிட்டு இருக்குது, பணக்காரங்களுக்கு, கோச்சிங் சென்டர்ஸ் போறவங்களுக்கு, நல்ல வசதி உள்ளவங்களுக்கு மற்றொன்ற மாறி போயிட்டு இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா, நான் சொல்லுவேன், இட் இஸ் டியூ டு த ஃபெயிலியர் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ். இட் இஸ் த ஃபெயிலியர், டியூ டு த ஃபெயிலியர். அது காரணம் அஸ், நம்ம தான் we the church have failed. எது பிரச்சனை, எதுல பிரச்சனை இருக்குது, நம்முடைய சீடிலே பிரச்சனை இருக்குது. நம்ம விதைக்கிறது என்ன விதைக்கிறோம், மிஷினரிகளா போனோம், மிஷினரிகளா சர்ச்சஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். ஆனா எல்லாரையும் எதற்கு நம்ம ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, செத்த பிறகு பரலோகத்துக்கு போறதுக்கு. ஆனா கிங்டமோட மெசேஜ் என்னது, வாட் இஸ் த மெசேஜ் ஆஃப் த கிங்டம், ஜீசஸ் ஹஸ் பிகம் கிங் and everything must be subjected to him. Education, economy, politics, everything, எல்லாமே யாருடைய அதாரிட்டி கீழே கொண்டு வரப்படணும், சபையினுடைய வேலை என்னது. அதனாலதான் சர்ச் கையில ஒரு நாள் எஜுகேஷன், ஒரு காலத்துல எஜுகேஷன் வந்து சபையினுடைய கையில இருந்துச்சு. சர்ச் தான் எஜுகேஷனை ஷேப் பண்ணுச்சு.
ஃப்ரேம் பண்ணுச்சு. பட் வி ஹவ் கம்ப்ளீட்லி லாஸ்ட் தட். இன்னைக்கு புலம்புறோம், ஜெப கூட்டம் நடத்துறோம், உபாச ஜெபம் வைக்கிறோம், முழு இரவு ஜெபம் வைக்கிறோம், ஆண்டவரே ரட்சியும், ஆண்டவரே ரட்சியும். ஆண்டவர் ரட்சிக்க மாட்டாரு unless unless we sow the seed properly. என்ன சீட் அது? கடவுளுடைய ராஜ்யத்தின் சீட். ரொம்ப கஷ்டம். அது மேஜிக்லாம் கிடையாது. அதான் இயேசு சொல்றாரு, இட்ஸ் நாட் a மேஜிக். விதைக்கிறவன் எது வரைக்கும் காத்திருக்கணும்? அள்ளி தூவும் விதைகளை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான். தன் அறுத்த அரிகளை அவன் அறுவடை செய்யும் பொழுது அவன் மகிழ்ச்சியோடு திரும்ப வருவான். மிஷினரிகள் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் நிறுவி அவன் விதைச்சிட்டு போனாங்க. அதுக்கு பலனை நல்லா அனுபவிச்சோம். we fail to sow that seed again. நம்ம அதை கண்டினியூ பண்ணி எதுவுமே பண்ணல. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற கிட்டத்தட்ட 75%, ஏன் 90% கூட சொல்லலாம், இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏற்கனவே நார்த் இந்தியாவில் இது நடந்துட்டுது. பிகம் பேங்க்ரப்ட், ஒண்ணும் இல்லாம ஆயிடுச்சு. இன்னைக்கு சவுத்லயே அது நடந்துட்டு இருக்குது. வெரி சூன் நம்ம பிள்ளைங்களையும் நம்ம தலைமுறைகளையும் வேறு கொள்கைகளும் வேறு ஆஹ், கோட்பாடுகளும் அவங்கள வடிவமைக்கிறத பார்ப்போம். விவேகானந்தர் சும்மா சொல்லல, இந்தியாஸ் டெஸ்டினி ஷேப்ட் இன் ஹர் கிளாஸ் ரூம்ஸ். ஹி நியூ வெரி வெல். ஏன்னா இந்தியாவின் மறுமலர்ச்சி காரணம் கிறிஸ்டியன்ஸோட மிஷினரிஸோட எஜுகேஷன் சிஸ்டம். அதனால அவர் சொன்னாரு. நான் முன்னாடி ஏதோ அவருக்கு கொள்கை, அவருக்கு ஏதோ கண்டுபிடிச்சிட்டான்னு நினைச்சேன். பட் இந்தியாஸ் டெஸ்டினி ஷேப்ட் இன் ஹர் கிளாஸ் ரூம்ஸ்ன்றது மிஷினரிகள் காண்பித்து கொடுத்தது. இன்னைக்கு நம்ம we have failed miserably in our in holding, அல்லது என்ன சொல்றது, நம்முடைய ரைட் எஜுகேஷனை. ஏன்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வேலை அது. விதைக்கிற வேலையை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அது என்ன கொடுக்கணும்? மெசேஜ் ஆஃப் த கிங்டம். ஸோ வி ஹவ் utterly and miserably failed அப்படின்றத நான் இந்த நேரத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய விருப்பம், அது நம்முடைய நோக்கம், மேபி 4R ஓட ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற விஷனும் பாரமும் இதுதான். ஒருவேளை நான் இதை இதுக்கு மேல எம்பசைஸ் பண்ண முடியாது, வலியுறுத்த முடியாது. நம்ம அன்லெஸ் வி டேக் பேக் தி எஜுகேஷன் ஃப்ரம் த ஸ்டேட்ஸ், இது ரொம்ப கஷ்டமான டாஸ்க் தான். ஸோ விஷால் மங்கள்வாடி கூட அந்த தேர்ட் எஜுகேஷன் ரெவல்யூஷன்ல அதான் எழுதியிருப்பாரு. ரொம்ப அருமையா எழுதியிருக்கிறாரு. இதை நம்ம செய்ய ரொம்ப கஷ்டம். ஆனா தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஸோ அதுதான் நம்ம விசுவாசிக்கணும். உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா நம்மளால இதை செய்ய முடியாது. பிகாஸ் we have to lose. ஏசு அதான் சொல்றாரு, கிங்டம் நீ ஃபாலோ பண்ணும்போது, கிங்டத்தோட மெசேஜை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீ இழக்க வேண்டி இருக்கும் இல்லையா? அன்னைக்கு மத்தேயு மத்தேயு இயேசு கிறிஸ்துவ பின்பற்றும், இதை எழுதுற மத்தேயுவே நான் சொல்றேன். மத்தேயு இயேசுக்கு பின்பற்றும் போது he was a tax collector. அவன் யாரு? ஒரு பெரிய வரி வசூலிப்பவன். மேபி அன்னைக்கு டாக்ஸ் கலெக்டர்ஸுக்கு, யூதர்களுக்கு டாக்ஸ் கலெக்டர்ஸ் பிடிக்கவே செய்யாது. ஏன்னா அவங்க ரோமர்களுக்கு அடியாட்கள். ஆனா தேவர் வெரி ரிச். சகையோ மாதிரி, சகையோ ஒரு டாக்ஸ் கலெக்டர் தானே இல்லையா, ஆயக்காரன். அவனை மாதிரி பெரிய ரிச் பர்சன். மத்தையும் அப்படிதான் இருந்திருப்பாரு. பட் கிங்டம் ஆஃப் ஹெவன் ஏற்றுக்கொண்டதுனால நம்ம அந்த மத்திய 13 அதிகாரத்துல தொடர்ந்து வாசிச்சு பார்த்தோம்னா அதான் பார்ப்போம். பேரபிள்ஸ்ல எல்லாம் தான் வரும். அடுத்த வாரம் நம்ம அதை வேகமா முடிச்சிடலாம். ஏன்னா நான் ஓரளவுக்கு சொல்லிட்டேன். அது விலை உயர்ந்த முத்துக்கொப்பா இருக்கிறது. அதை ஒருத்தன் கண்டு தனக்குண்டானது எல்லாம் விற்று அதை கொண்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கிங்டம் ஆஃப் ஹெவனை எக்ஸ்பாண்ட் பண்ணும், அல்லது கிங்டம் ஆஃப் ஹெவனை பிராக்டிஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னா சம்டைம்ஸ் we will have to give everything of us. அதான் சொன்னேன், ஐஸ்வர்யவான் ஆகிறதா என்று சொல்லல. ஆனா ஐஸ்வர்யவத்தை நீ கடவுளுக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் கொடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லும் பொழுது அதுக்கு ரெடியா இருக்கிற மனநிலை வேணும். சோ கடவுள் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. வரும் நாட்கள்ல உண்மையிலே இந்த பகுதிகளை நான் சிந்திக்கும் பொழுதும் அதை யோசிக்கும் பொழுதும் ஆஹ் இந்த கிறிஸ்தவத்துல இந்த பரிதாபகரமான நிலைமை என்னைக்கு மாறும் அப்படின்றதுதான். ஒரு சின்ன எக்ஸாம்பிளை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த பிசிக்ஸ் வாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிசிக்ஸ், ஐஐடி, ஜேஇ, அப்புறம் நீட் இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்றவங்க ரொம்ப அழகா கிளாஸஸ் நடத்துற ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் நடத்துற ஒரு
ஒரு ஒரு ஒருத்தர் முடிஞ்சா நீங்க சர்ச் பண்ணி அவருடைய இதெல்லாம் பாருங்க, டீடைல்ஸா பாருங்க. ரொம்ப அதாவது கிறிஸ்தவம் எவ்வளவு தூரம் ஃபெயில் ஆயிருக்கிறது அப்படின்றத நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஏன் கிறிஸ்டியன்ஸுக்கு யாருக்குமே இந்த தாட் எல்லாம் வரல அப்படின்றதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, ரொம்ப புவர் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த அவரு ஐஐடி போகணும்னு ஆசைப்பட்டாரு, போக முடியல. ஏன்னா கோச்சிங் 2 லட்சம் தேவைப்படும். பட் ஹி பிகேம் ஏ பிசிக்ஸ் டீச்சர். பீகார்ல இன்னைக்கு நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் போறாங்கன்னு நம்ம சொல்றோம். ஒன் ரீசன் என்ன அப்படின்னா, ஆன்லைன்ல ரொம்ப லோ ஃபீஸுக்கு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த கோச்சிங் கிளாஸஸ் நடத்துறாரு அவங்க டீம் சேர்ந்து. வெரி ரெவல்யூஷனரி. நார்த் இந்த பீகார்ல உள்ளவங்க போறாங்க. இன்னைக்கு நம்ம வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து ஆஹ், எந்த தாட்டுமே நமக்கு இல்ல. பணத்தை கொண்டு வள்ளி வீசுறோம். எங்க யாராவது அற்புதம் செய்ய மாட்டாங்களா, யாராவது ஆசீர்வதிக்க மாட்டாங்களா, யாராவது பாட்டு பாட மாட்டாங்களான்னு பணத்தை கொண்டு வீசுறோம். பட் கடவுளுடைய ராஜ்யம் என்பது இட் இஸ் நாட் என்னது மியர் வர்ஷிப். இட் இஸ் நாட் மியர் என்னது கிடையாது. இட் இஸ் என்னது சோயிங் த சீட்ஸ். விதைகளை விதைப்பது. என்ன விதைகளை? தி பிப்ளிக்கல் வியூவர். நம்ம தமிழ்நாடு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். சோ வந்து அந்த விதைகள் விதைக்கப்பட்டதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளால தலைத்து நிற்க முடிகிறது. ஆனா வி ஆர் லூசிங் தட் ஆல்சோ. வி ஆர் லூசிங் தட் ஆல்சோ. ஸோ வந்து இதோட இன்னைக்கு முடிக்கிறேன். நிறைய சொல்ல வேண்டியது அந்த பைபிள் ஸ்டடியில பார்க்காம நம்ம நிறைய கொஞ்சம் டிவைட் ஆயிட்டோம். பட் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக, நம்முடைய கண்களை திறப்பாராக, நம்ம கிறிஸ்தவத்தின் கண்களை திறப்பாராக, நம்முடைய கண்களை திறப்பாராக. ஸோ தட் வி கேன் டூ ரியல் ஒர்க் ஆஃப் த கிங்டம். திரும்பவும் நான் சொல்றேன், கடவுளுடைய ராஜ்யத்தின் சரியான பணியை செய்ய உதவி செய்வாராக. ஒருவேளை நம்ம அப்படி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அடுத்த 20-25 ஆண்டுகளுக்குள் இந்தியாவிலே நம்ம ஒரு பெரிய மாற்றத்தை காண முடியும். ஆனா கிறிஸ்தவர்களுக்குள்ள அந்த மாற்றம் வர வேண்டும். ஸோ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. நான் ஆகஸ்ட் 15-16 ப்ரோக்ராம் ஒரு முறை கூட ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ உங்களால கலந்து கொள்ள முடிந்தவங்க எல்லாரும் கண்டிப்பா கலந்து கொள்ளணும். நிச்சயமா நம்ம அதுல ஒரு சில காரியங்களையும் நம்ம ஜோம் பண்ணி நம்ம திட்டமிடல இருக்கிறோம். ஸோ ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து உதவி செய்வாராக. ஜோம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மறுபடியுமாய் கர்த்தாவே உடைய வேதத்தை மத்தேயு எழுதின அந்த நூலினுடைய முக்கியமான பகுதியை நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்தீர் ஆண்டவரே. உடைய ராஜ்யம் என்பது ஏதோ எங்களை இந்த உலகத்திலிருந்து வெளியேற்றி எங்கேயோ கொண்டு போகிற ஒன்றல்ல ஆண்டவரே. நிறைய நாட்களா நிறைய தலைமுறைகளா கிறிஸ்தவர்களாகி நாங்கள் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். கிங்டம் ஆஃப் ஹெவன் அப்படின்றது இங்க இருந்து எங்கேயே எஸ்கேப் ஆகி போறது அப்படின்னு சொல்லி. ஆனா அது இந்த பூமியிலே மெஸ்ஸியா இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆரம்பிக்கப்பட்டது, அது தொடங்கப்பட்டது, அது பரவி கொண்டிருக்கிறது, அது விதைகளாக பரவி கொண்டிருக்கிறது. நாங்க அந்த விதைகளை விதைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்றது எங்களுக்கு ஞாபகப்படுத்தினீர். தொடர்ந்து நாங்கள் அவைகளை செய்யவும், அவைகளை அப்பியாசிக்கவும், இந்த செய்தியை கிறிஸ்தவத்துக்கு பரப்பவும் தேவையான எல்லா கிருபைகளையும் தந்துடலாம். ஜாயின் பண்ண ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் ஆஸ்வதியும். தொடர்ந்து உடைய ராஜ்ய பணியிலே ஆண்டவரே உண்மையாக ஈடுபட, முழுமையாக ஈடுபட தேவையான எல்லா கிருபைகளையும் அவர்களுக்கு தந்துடலும். ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.